இன்னைக்கு புடலங்காய் பருப்பு கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இன்னைக்கு குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் குக்கரில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க புடலங்காவை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இன்னைக்கு நான் பாசிப்பயிரும் கடலைப்பருப்பும் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே சேம் அளவு எடுத்திருக்கேன். அதுக்கு பெரிய வெங்காயம் அரை சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்படி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் 1½ கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்து இதை ஒரு 5 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா நம்மளுக்கு புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிரும். இதுக்கப்புறமா நீங்கள் ஒரு தாளிச்சு மட்டும் கொட்டினீங்கன்னா இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் மறுபடியும் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், வரமிளகா, கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலையும் ஆட் பண்ணி இதோட நல்லா தாளிச்சு கூட்டில் போட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சமாக நெய் ஊற்றி சாப்பிட்டீங்க